ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹேமாஸ் டே புக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னுடைய டே இன் மை லைஃப் vlog தான். காலையிலேருந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா உப்புமா தான் நான் பண்ணியிருந்தேன். என்னுடைய மதர் இன்லாவும் டிஃபன் பண்ணியிருந்தாங்க. ஒரு வேளை அவன் உப்புமா சாப்பிடலன்னா இட்லி சாப்பிடுவான்ட்டு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் பால் காய்ச்சி காஃபி போட்டு நான் குடித்தேன். ஆஃப்டர்நூன் ஸ்பெஷல் லஞ்ச் என்னென்னா பிரியாணியும் சிக்கன் 65 தான். இது நான் பண்ணலை, என்னுடைய மதர் இன்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் போல் நாங்கள் அப்படியே மூவிக்கு கிளம்பிட்டோம். ஃபேமிலியாக போயிருந்தோம். நானும் ஹஸ்பண்டும் மட்டும் பைக்கில் வந்துட்டோம். மீதி எல்லாரும் ஆட்டோவில் கிளம்பி வந்துட்டாங்க. ஊர்லேருந்து சித்தி பசங்க வந்திருக்கிறதுனால ஸ்பெஷலாக மூவிக்கு கிளம்பிட்டோம் எல்லாரும் சேர்ந்து. மாமன் மூவிக்கு தான் போயிருந்தோம். சூர்யா அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த மூவியை பற்றி சொல்லணுன்னா எமோஷ்னலாக இருந்துச்சு. இந்த மூவியை நீங்கள் ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். நைட் டின்னருக்கு பரோட்டா பண்ணிவிட்டு அப்புறம் எம்டி சால்னா பண்ணிகிட்டு இருந்தோம். பரோட்டா ஹஸ்பண்ட் சூப்பராக பண்ணுவாங்க. அதனால் இது பக்கமே நான் போல் எம்டி சால்னா மட்டும்தான் நான் வச்சுருந்தேன். மெஷர்மெண்ட் தெரியல. ஃபஸ்ட்டு மைதா 1 எக், உப்பு, ஆயில் போட்டு கொஞ்சமாக, அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுட்டாங்க. இப்போ மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும்ன்ட்டு மாவு ஊறிட்டு இருக்க டைமில் எம்டி சால்னா பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைடில் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா நீட் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சுக்கிட்டேன். குக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்னு இப்போ நான் கோகோனட் பேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் தேங்காய், பொட்டுக்கடலை, கேஷ்யூ, சீரகம், சோம்பு, 2 பட்டை, கிராம்பு அண்ட் ஏலக்காய், கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ கோகோனட் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எல்லா பொருளும் ரெடி பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கிட்டேன். பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா மெல்லிசாக வெட்டி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இந்த கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா மசாலாவில் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே கேரட்டும் கேப்சிகமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இதில் தண்ணி சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேக வைக்கணும். லிட்டு போட்டு மூடிக்கலாம். இந்த சால்னாக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடிக்கிறேன். இப்போ நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துருச்சு. இப்போ அந்த கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியும் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடிக்கிறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். கடைசியாக இதில் புதினா இலையை சேர்த்துட்டு இறக்கிக்கலாம். இப்போ சைடில் மாவு நல்லா ஊறிடுச்சு. பரோட்டா பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி விசிறி எடுத்துக்கலாம். அப்படி விசிற தெரியல அப்படின்னா நல்லா ஃப்ளாட்டாக பூரிக்கட்டையை வச்சு தேய்ச்சிட்டு கத்தியை வச்சு நல்லா கோடு போட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி எடுத்து வச்சுக்கலாம்.
கிளாப்பா பரோட்டா சொல்லி ஹஸ்பண்ட் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருந்தேன். சித்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டான். பரோட்டாலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா அந்த சூடோடையே அடித்தார். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும்ன்ட்டு